நாங்கள் சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவோம், நாங்கள் அதை அழிச்சிருவோம், நாங்கள் அதை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு டெங்கு மலேரியா இந்த மாதிரிலாம் இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பேசினவர் தான் நம்மளுடைய உதயநிதி. மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை இது உருவாக்குகிறது, இந்த ஏற்றத்தாழ்வுகள்னால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் நாங்கள் சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் யார்? இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா, இவர் கருணாநிதியினுடைய பேரன். ஏற்றத்தாழ்வுகள் அது இவங்களுக்கு ஆகாது, ஆனால் அதிகாரத்துக்கு வரணும்னா அது கருணாநிதி ஃபேமிலி மட்டும்தான் வர முடியும். இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும், திமுக வர ஆட்களே இல்லையா? இவரோட அனுபவம் உள்ளவங்க, இவரோட சீனியர்ஸ், இவரோட திறமைசாலிகள், இவரோட அதிகமாக பேசக்கூடியவங்க, அவங்களாம் யாருமே இல்லையா? அதான் நீங்கள் ஒரு பாட்டு கூட பார்த்துருப்பீங்க, உதயநிதி உதயநிதி உலகம் காக்கும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய நிதி, உதயமான புதிய நிதி, உதயநிதி உதயநிதி, இப்படின்னு ஒரு பாட்டு. அப்போது இந்த ஊருக்காக உழைக்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க, இங்கே போய் சட்டமன்றத்தில் போயிட்டு பேசி, தன்னுடைய பேச்சு திறமையினால் பேசி மக்களை காக்கும் இங்கே ஒரே சக்தியாக யார் இருக்கானா, நம்மளுடைய உதயநிதி மட்டும்தான். அப்படியா? அப்போ இவங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஓகே, ஒரு கட்சிக்குள்ளே நேற்று வந்தவர் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கட்சிக்குள்ளே வந்து அதுக்குள்ளே டெப்யூட்டி சிஎம்மாக மாறி இதெல்லாம் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போது இந்த சனாதன தர்மம் அப்படின்ற இந்த விஷயத்தை நாங்கள் அழிக்க போகிறோம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இதுக்கு இவங்க கொடுக்குற விளக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாதி வேற்றுமையை நாங்கள் ஒழிக்க போகிறோம்னு இவங்க சொல்லுவாங்க. ஜாதி அடிப்படையில் இங்கே இருக்கிற பாகுபாடு, இங்கே இருக்கிற அன்டச்சபிலிட்டி, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் பேசணுன்னா டைரெக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், ஜாதி ஒடுக்குமுறை. ஏன்னா ஜாதி ஒடுக்குமுறை இந்து கல்ச்சரில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றதே ஃபஸ்ட்டு போய். ஏன்னா உலகம் எங்குமே எல்லா கல்ச்சர்லேயுமே இந்த இந்த பிரிவினைகள் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஜப்பான் எடுத்துக்கலாம். ஜப்பான் இன்றைக்கி ஒரு மிகவும் வளர்ந்த ஒரு நாடு. ஆனால் இந்த நாட்டில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால் அங்கேயுமே ஜாதி பிரிவுகள் இருந்திருக்கு, அன்டச்சபிலிட்டி அங்கே இருந்திருக்கு. இவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, இந்த குறிப்பிட்ட மக்கள் பிறப்பின் அடிப்படையில் ஊருக்குள்ளே இவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, இப்படி இவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் அங்கேயுமே இருந்திருக்கு. அந்த சிஸ்டமுடைய ஒரு பிரிவு இன்றைக்குமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் இன்னொரு நாள். மற்ற நாடுகளில் உள்ள இந்த மாதிரி ஜாதி பிரிவுகள்லாம் என்ன நம்ம பேசலாம். இப்போது இந்தியாவில் இந்த மாதிரி இந்து மதம் அப்படின்ற ஒரு மதம் தான் ஜாதியை உருவாக்கி கொண்டு வருது நீங்கள் சொல்கிறீங்கன்னா தட்ஸ் ஃபைன், அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் நான் அது உங்களுடைய கருத்தாக நான் பார்க்குறேன், அது இருக்கட்டும். ஆனால் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டைரெக்டாக அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வார்த்தை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் நார்த் இந்தியாவில் முக்கியமாக இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த சனாதன தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் ஹிந்துவிசம். இந்த விஷயத்தை பற்றி ஸ்ரீதர் வேம்பு அவர் பேசியிருப்பார். ஏன் தமிழ்நாட்டில் இதை பற்றி அதிகமாக யாரும் பேசவே இல்லை, ஏன் மக்களுக்கு கோவம் வரல அப்படின்னா, ஐ பிலீவ் இட் கம்ஸ் டவுன் டு லாங்குவேஜ். நம்ம ஊரில் இந்த வார்த்தை, இந்த சனாதனம் அப்படின்ற வார்த்தை இங்கு அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. அது இவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக போயிருச்சுன்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. இது உண்மையும் கூட. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு பெரும்பாலான மக்கள், பல மில்லியன் மக்கள், பல கோடி மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபெய்த்தை நான் எராடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, ஜாதி வேற்றுமை அண்ட் இந்து மதம் இந்த ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இல்லைங்க, இந்து மதமும் ஜாதியும் பின்னி பிணைந்த விஷயங்கள்னு தீக்காக்காரங்க நம்புவாங்க. இது இவங்களுடைய கோர் சிஸ்டம். ஓகே, நீங்கள் இவங்க பேச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வீரமணி, சுபவி இவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ ஜாதி வேற்றுமை அப்படின்ற இந்த பிரிவினை இருக்கு இல்லையா, ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே, இந்த மாதிரி இந்த சிஸ்டம் இங்கே மட்டும் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆப்போஸ் பண்ணி ஆகணும். ஓகே, யாருமே பிறப்பின் அடிப்படையில் நம்ம ஒருத்தரை மேலே வைக்க முடியாது, நம்ம ஒருத்தரை கீழே தாழ்த்த முடியாது, இது ஃபேக்ட். ஆனால் இதை டைரெக்டாக சொல்லி நம்ம பேச முடியாத ஒரு கோழையாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வார்த்தைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பட் மக்கள் சொல்கிறாங்கல்ல, இந்த வார்த்தைக்கு இதாங்க அர்த்தம் அப்படின்னு அந்த மதத்தில் உள்ள ஸ்காலர்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கணும். அப்போ இங்கே வார்த்தை விளையாட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. டைரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்க, சுற்றி வளைச்சி உங்களுக்கு ஹிந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், இது உங்களுடைய கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொல்லணும்ல. அப்படி பேசினா இங்கே யாரும் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இன்டைரக்டாக நம்ம இப்படி பண்ணலாம்
ஆனால் திமுக திகாவினுடைய அடிப்படையே என்னன்னா, இங்கே உள்ள இந்த ஜாதி வேற்றுமைக்கு யார் காரணம்னா இந்து மதம். அந்த இந்து மதத்தை அந்த ஹிந்துவிசமை நம்ம ஒழிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கையில் ஒன்று. இந்த ஹிந்து மதமும் சனாதனம் அப்படின்ற வார்த்தையும் வேற இல்லை அப்படின்னு வீரமணியை பேசியிருக்காரு. மிக முக்கியமாக இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல. முதல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிலாம் இல்லைங்க, நான் இதைத்தான் மீன் பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக அப்படியே பேசிட்டு போயிடலாம். ஜாதி வேற்றுமை கூடாது, ஜாதி பிரிவினை கூடாதுன்னு பேசலாம். ஆனால் அப்படி பேச மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? புராட்டஸ்டன்டிசம் அப்படின்ற இப்போ கிறிஸ்தவத்தில் 3 பெரும் பிரிவுகள் உண்டு: கேத்தலிக்ஸ், புராட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் பெண்டிகாஸ்டல்ஸ். ஓகே, கேத்தலிக்ஸ் இவங்களுடைய வயசு 2000 ஆண்டுகள். புராட்டஸ்டன்ட்ஸினுடைய வயசு 1500 வந்தாங்க, அப்போது 500 இயர்ஸ். பெண்டிகாஸ்டல்ஸ் 130 வருஷம் தான் ஆகுது. 3 பெரும் பிரிவுகள் இருக்கா. இப்போது இந்த புராட்டஸ்டன்ட்ஸ் மேலே எனக்கு ஒரு கோவம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், புராட்டஸ்டன்ட்ஸை நான் அழிக்க போகிறேன், இந்த புராட்டஸ்டன்டிசம் அப்படின்ற இந்த ஒரு பிரிவை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள சிஎஸ்ஐ, டிஇஎல்சி, இசிஐ இந்த மாதிரி நிறையா சர்ச்லாம் உண்டு இல்லையா? இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்களும் புராட்டஸ்டன்ட் கீழே தான் வருவாங்க. ஓகே, புராட்டஸ்டன்டிசம் அப்படின்ற அந்த ஒரு பெரும் பிரிவுக்கு கீழே சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன் சர்ச், டிஎல்சி அண்ட் பிரெஸ்பிட்டேரியன்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம எக்மோரில் ஒரு சர்ச் இருக்குது, செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி. இவங்களும் தே ஆர் பிரெஸ்பிட்டேரியன்ஸ். ஆனால் இவங்க எல்லாருமே அந்த புராட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பெரும் பிரிவு கீழே வருவாங்க. நீங்கள் புராட்டஸ்டன்ட் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான், சிஎஸ்ஐ அழிக்க போகிறேன்னு சொன்னாலும் ஒன்று தான். நீங்கள் இல்லைங்க நான் சிஎஸ்ஐ அழிப்பேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் பேச முடியாது. ஏன்னா இட் இஸ் ப்ராட்லி அண்டர்ஸ்டுட், சிஎஸ்ஐனா இட் இஸ் புராட்டஸ்டன்டிசம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு இல்லையா? ஹிந்துவிசம் வேற, இந்த சனாதன தர்மம் வேற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மக்களை நீங்கள் குழப்புறீங்க. இல்லை நீங்கள் ஒரு கோலை ஓப்பனாக உங்களால் பேச முடியல. ஆமாங்க, ஹிந்துவிசமும் சனாதன தர்மமும் ஒன்று தான், நான் ஹிந்துவிசமை அழிக்க போகிறேன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை மக்கள் இங்கே சும்மா விடுவாங்களா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடி நம்மளை இவங்க ஏமாத்துறாங்க. திமுகவினுடைய வழக்கமான ஒரு டாக்டிக்ஸ் இது. உதயநிதி இந்த மாதிரி பேசின உடனே நம்ம டிவிகேவினுடைய ஒரு எம்எல்ஏ முஸ்தபா அப்படின்ற ஒருத்தர், இவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவராக இருக்கார். இவர் ஒரு இஸ்லாமியர், இவரும் மதம் சார்ந்த ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கார். நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்கார். இவர் யாருன்னா டிவிகேவினுடைய எம்எல்ஏ, மதுரை மத்திய தொகுதியில். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். இவர் யாருன்னா விஜயனுடைய பீஸ்ட் படம் இருக்கு இல்லையா? அந்த பீஸ்ட் படம் வந்தப்போ இங்கே தான் அயனியே இருக்குது. பீஸ்ட் படம் வந்தப்போ இவர் ஒரு லெட்ரு ஒன்று எழுதினார். யாருக்குன்னா தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாரு. என்னன்னா, இந்த படத்தில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காட்டுறாங்கன்னு இவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். இதையும் தாண்டி இன்டர்வியூ வரை கொடுத்துட்டு இருந்தார். பீஸ்ட் படம் வெளியான டேட் ஏப்ரல் 13, 2022. இவர் அறிக்கை விட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6. படமே வெளியே வரல. அதுக்குள்ளே அறிக்கை விட்டு ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. எப்படின்னா, பாருங்கள் இந்த மாதிரி எங்களை இந்த மாதிரி ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த படத்தினுடைய உண்மையான காட்சி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள், பாகிஸ்தானில் உள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒன்றே பாகிஸ்தானை குறை சொன்னால் இவங்களுக்கு இங்கே எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? பாகிஸ்தானை குறை சொல்கிறத விடுங்க, பாகிஸ்தானில் நடக்கிற உண்மை தானே பேசுகிறாங்க. பாகிஸ்தானில் பயங்கரவாதியே இல்லையா? பாகிஸ்தான்லேருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்தியாவுக்குள்ளே இல்லையா? இந்த படத்தில் இப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதியை பற்றி பேசின உடனே குவைத் இந்த படத்தை பேன் பண்ணாங்க. ஏன்னா குவைத்தும் பாகிஸ்தானும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க இஸ்லாமிய நாடு அப்படின்றதுனால இவங்கெல்லாம் ஒன்று கூடிப்பாங்க. இப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதி பற்றி பேசின உடனே இவருக்கு இங்கே அப்படியே பொத்துக்குச்சு, அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு. படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே இன்டர்வியூ கொடுத்து லெட்டர் எழுதி அப்படியே கொதிச்சாச்சு. ஆனால் அந்த படத்தில் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமான அந்த மீடியேட்டர் இருப்பார் இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை நடத்தின அந்த கேரக்டர் யார்? செல்வராகவன். அவருடைய பெயர் என்ன? அல்தாப் ஹுசைன். ஒரு இஸ்லாமிய பெயர் தான் இவருக்கு இருக்கும். அப்போ ஒரு இஸ்லாமியர் தான் பயங்கரவாதியும் இவங்களுக்குமான அந்த பேச்சுவார்த்தையை பண்ணுவார். அப்போ இந்த படத்தில் கிளியராக ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. பயங்கரவாதி இவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன், இந்தியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் இந்த பயங்கரவாதி கிட்ட போயிட்டு இந்தியா சார்பாக பேசுகிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரியுடைய டெப்யூட்டி யார்? செல்வராகவன். இவர் போயிட்டு பேசுவார். இப்படி தான் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தினுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை பயங்கரவாதியாக காட்டுறதா இருந்தால் அங்கே ஏன் ஒரு இஸ்லாமிய கேரக்டர் வைக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு இந்தியா சார்பாக பயங்கரவாதிகளுக்கு எதிராக அந்த மாலில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை காப்பாற்ற ஒரு இஸ்லாமிய கேரக்டர் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த படத்தை நம்ம பார்த்துருக்கணும். நம்ம பார்க்கல, நமக்கு அவசரம்.
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேர் வாங்கணும் இல்லையா, எதையாவது ஒன்று சொல்லி நம்ம பிரச்சனையை கிளப்பலாம்னு சொல்லி கிளப்பினவர் தான் இந்த முஸ்தபா அப்படின்ற இந்த நபர். அப்போ உங்களுடைய மதத்தை பற்றி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் நம்பும் போதே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல. அந்த படத்தில் அப்படி காட்டலை, ஆனால் அப்படி காட்டுறாங்க, நீங்களே நம்பிக்கிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ இந்த ஒரு சென்சிட்டிவிட்டியை நீங்கள் மற்ற மதங்களுக்கு நீங்கள் காட்ட மாட்டீங்க. அப்போ இந்த மதம்னா உங்களுக்கு நாங்கள் அழிக்க போகிறோம் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் இந்த படத்தில் உங்கள் மதத்தை பற்றியே பேசலை, உங்கள் மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பயங்கரவாதி, அதுவும் பாகிஸ்தானை சேர்ந்தவன், பாகிஸ்தானை பேசின உடனே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க, நாங்கள் சனாதனத்தை அழிப்போம். இந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட மதத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கோ, அதை குறை சொல்கிறதுக்கோ, அதை ட்ரால் பண்ணுறதுக்கோ, அதை கேலி பண்ணவோ, அதை விமர்சனம் பண்ணவோ மக்களுக்கு உரிமை உண்டு, அந்த உரிமை வேணும். ஆனால் இன்னொரு மதத்தை நான் பேசுவேன், ஆனால் என் மதத்தை பற்றி நீ படம் எடுத்தாலே, மதத்தில் உள்ள ஒருத்தனை பற்றி, மதத்தில் உள்ள பயங்கரவாதியை பற்றி நான் படம் எடுத்தாலே எனக்கு பிச்சுக்கும் அப்படின்னா அது ஹிப்போக்ரஸி. இந்த செலக்டிவ் சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு கடுப்பாகும். ஒன்று, உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் எல்லா மதத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா சும்மா இருங்க. ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டமில், ஒரு நாட்டில் ஒரு மதத்தையோ இல்லை அந்த மதத்தில் உள்ள ஜாதி பிரிவினைகளையோ நம்ம பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அந்த விமர்சனம் பண்ணுற அந்த உரிமையை எல்லா மதத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும். அது கிறிஸ்டியன்ஸ்க்கும் பொருந்தும், முஸ்லீம்ஸ்க்கும் பொருந்தும், ஹிந்துஸ்க்கும் பொருந்தும். இல்லைங்க, நான் வந்து ஹிந்துஸை மட்டும் நான் அழிப்பேன்னு நான் பேசுவேன், ஆனால் இஸ்லாம் பற்றி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை பற்றி, இஸ்லாம் மதம் இதை பற்றிலாம் இங்கே பேசலை, இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு பயங்கரவாதியை பற்றி பேசினாலே உங்களுக்கு கோவம் வருதுன்னா, என் மதத்தை ஃபாலோ பண்ணுறவனை பயங்கரவாதியாக காமிச்சா நான் அஃபண்ட் ஆயிடுவேன். ஆனால் ஊரில் உள்ள இன்னொரு மதத்தை நான் அழிப்பேன் நானே சொல்லுவேன். இந்த ஹிப்போக்ரட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மோசமான ஒரு போக்கு. இதை டிவிக்கே இதை ஸ்டாப் பண்ணிக்கணும். இவரும் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவார், ஆனால் மற்றவங்கள மட்டும் இவர் கேலி பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த குரூப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம பாரிசாலன் என்கிற பாசா. இதையும் தாண்டி யூதர்கள் இவங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அதை நானே கேட்பேன்னு வைங்களேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகில் உள்ள எல்லா தவறுக்கும் இவங்க ஒருத்தங்களை மட்டும்தான் இவங்க ப்ளேம் பண்ணுவாங்க. யூதர்கள் அப்படின்ற அந்த ஒரு இனக்குழு, ஒரு ரேஸ், இல்லை இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு, இவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஒருத்தர் இங்கே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்ன ஆகுனா, யூதர்கள் ஒரு தவறு செய்யும் போது இவங்களை கேட்கலாம், ஆனால் இவர் அதையும் தாண்டி பின்னால் போயிடுவார். யூதர்களுடைய மத புத்தகம், இவங்க ஃபாலோ பண்ணுற பைபிள், இவங்களுடைய கடவுள், இவங்களுடைய நம்பிக்கை, பைபிளில் பேசப்பட்ட அந்த ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவர் கேள்வி கேட்பார். ஏன்னா இவர் வந்து ஆர்கியாலஜி படித்தவர் இல்லையா, ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சதுனால இவர் வந்து அதை போய் நோண்டிட்டு இருப்பார். ஓகே, பைபிளில் பேசப்பட்ட பல விஷயங்கள் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் அங்கே உண்டு. ஓகே, இன்றைக்கி நீங்கள் அறிவியல் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நம்ப முடியாது. ஆனால் இது ஒரு மத நம்பிக்கை, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இதை நம்புகிறாங்க. ஓகே, இவர் இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு வீடியோவில் யூதர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த நாட்டில் இருந்து இவங்க எகிப்துக்கு போகிறாங்க ஒரு காரணத்தினால. அங்கே எகிப்தில் இவங்க செட்டில் ஆகுறாங்க. அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் எகிப்தில் உள்ள அந்த எகிப்திய மக்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் ஒரு கருத்து மாறுபாடு உருவாக்குறதுனால இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ மோசஸ் கிட்ட கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி உங்கள் தாய் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த மொத்த குரூப்பும் எகிப்தில் அடிமையாக இருந்தவங்க அங்கேருந்து கிளம்பி இவங்க தாய்நாட்டுக்கு அந்த வனாந்திர வழியாக இவங்க வராங்க. அந்த டெசர்ட்டில் இவங்க வரும்போது அங்கே ஒரு கடல் ஒன்று இருக்குது, அந்த ரெட் சீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செங்கடல் முன்னால் வந்து இவங்க நிற்கும்போது பின்னால் எகிப்திய ஆர்மி இவங்களை விரட்டி இவங்க பக்கத்தில் வரும்போது இங்கே கடல் இருக்குது, எகிப்திய ஆர்மி இங்கே இருக்காங்க, இந்த யூதர்கள் நடுவில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண மாதிரியும், கடவுள் மோசஸ் கிட்ட சொல்லி உன்னுடைய அந்த ஸ்டாஃப் இருக்கும் இல்லையா, அந்த கைத்தடியை நீ இப்படி நீட்டின உடனே இந்த கடல் ரெண்டாக பிரியும். கடல் ரெண்டாக பிரியும் போது இதுக்குள்ளே நீங்கள் நடந்து போகலாம். இவங்க அந்த பக்கத்தை போய் சேர்ந்த உடனே பின்னால் வந்த அந்த ஆர்மி இருக்காங்க இல்லையா, இவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க. அப்போ காட் என்ன பண்ணுவார், அந்த தண்ணியை திருப்பி இவர் ஒன்று சேர்த்து விட்ட உடனே இவங்கெல்லாம் உள்ளே முங்கி செத்துருவாங்க இஜிப்சியன்ஸ். இது பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நம்ம பாரிசாலன் இவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாங்க இதெல்லாம் வரலாறு, நாங்களாம் இதை நம்பணும், ஆமாம் இதெல்லாம் வரலாறு அப்படின்னு ஒரு நக்கலாக இவர் பேசுகிறாரு. இந்த ராம்சஸ் 2 காலகட்டத்தில் தான் யூதர்கள் அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேல், அதாவது எகிப்து பகுதியிலிருந்து மேல் நோக்கி வராங்க. அப்போ தான் கடல்
ரெண்டா பிளக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. கடல் ரெண்டா பிளக்குது, மோசஸ் நடந்து போறாரு, நடந்து போகும்போது அப்புறம் ராம்சஸ் படைகள் பின்னாடி வருது, அப்படியே வந்து கடல் சேர்ந்து அவங்க எல்லாம் கொன்னுருது, இவங்க மட்டும் தப்பிச்சிடறாங்க. இதெல்லாம் வரலாறு, கடல் ரெண்டா பிளக்கிறது இதெல்லாம் வரலாறு, நம்ம எடுத்துக்கணும். அப்படியே இவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, யூதர்கள் எழுதி வச்ச எல்லாமே பொய், இவங்க மற்றவங்களை ஏமாத்தி இவங்க பொய்யாக எழுதி வச்சிருப்பாங்கன்னு இவர் சொல்றாருல. ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்த, ஒரு மதம் சார்ந்த ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு கதையை நீங்கள் வந்து பொய்ன்னு சொல்லலாம், அது உங்களுடைய பார்வை. ஒரு புத்தகத்தில் ஒரு மதம் சொல்கிற விஷயத்த நம்ம விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விமர்சனம் பண்ணலாம், அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யார் அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்களுமே ஒரு மதத்தை நம்புகிறவங்க, நீங்களுமே ஒரு மத நம்பிக்கை உடையவர் தான், நீங்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர் தான். அப்போ உங்கள் நம்பிக்கையை இவன் கேள்வி கேட்டா அப்போ என்ன சொல்வீங்க? இதே பாரிசாலன் தான், இவர் ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பார், விபூதி அணிஞ்சிருப்பார் அண்ட் ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பார். நான் ஒரு ஸ்காலர் கிட்ட கேட்டேன், ஒரு ஹிந்து மத ஸ்காலர் கிட்ட நான் பேசினேன், இந்த ருத்ராட்சம் அணிகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ருத்ரா அப்படின்னா அது சிவபெருமான், அக்ஷம் அப்படின்னா கண். அப்போ சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ இவருடைய கண்ணில் இருந்து தோன்றிய ஒரு விஷயந்தான் இந்த ருத்ராட்சம் அப்படின்றது. இங்கே உள்ள ஒரு நம்பிக்கை, சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த மக்கள் இவங்களுடைய புற அடையாளமாக இவங்க ருத்ராட்சம் அணியணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஓகே, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இங்கே ஒரு குரூப் இவர்கிட்ட வந்து, அது எப்படி நான் எப்படி நம்ப முடியும், சிவன் தியானம் பண்ணாராம், அவர் கண்ணில் இருந்து வந்துச்சான், இப்படி ஒருத்தர் பேச முடியுமா, பேசினா அது கரெக்டா? ஆமாங்க, நம்ம இதை நம்பணும்ல, ஆமாம் இவங்க சொல்லுவாங்க நம்ம நம்பணும் அப்படின்னு உங்களை ஒருத்தர் கேலி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெறி ஒன்று இருக்குது, ஒரு யூத வெறி, ஒரு யூத வெறுப்பு அப்படின்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவு வன்மம் உள்ள இருக்கு. இவரே ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டம்குள்ளே இருந்துட்டு இவர் இன்னொருத்தனை இவர் பேசுகிறாரு. இதுதான் எனக்கு பிரச்சனை. ஒன்று நாத்திகனாக மாறி போயிருங்க, நாத்திகனாக மாறிட்டு அங்கேருந்து நீங்கள் பேசலாம். உடனே இதில் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் மாதிரி, ஆமாங்க நம்மலாம் இதை எப்படி நம்ப முடியும், இது வரலாறு நம்ம நம்பணும் அப்படின்னு ஒரு நக்கல் டோனில் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் இன்னொன்று சொல்லவா, இதே ஸ்டோரி பைபிளில் போடப்பட்டிருக்கிற இதே ஸ்டோரி, மோசஸ் இந்த மாதிரி கடலை ரெண்டாக பிரித்தார், அந்த தண்ணியை ரெண்டாக பிரித்து அந்த காஞ்சி போன அந்த லேண்டில் இவங்கெல்லாம் நடந்து போனாங்கன்னு கதை பைபிளில் மட்டும் இல்லை, குரான்லையும் இருக்குது. ஹோலி குரான், இந்த குரானில் இந்த ஸ்டோரி அப்படியே இருக்குது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, டு பாரிசாலன் அண்ட் ஹிஸ் ஃபெனட்டிக் ஃபாலோவர்ஸ், பைபிளில் போடப்பட்ட இந்த கதையை தழுவி தான் குரான் எழுதப்பட்டிருக்கின்றது உண்மை. ஏன்னா பைபிள் எழுதப்பட்ட காலம் கிமு 1000களில் எழுதப்பட்ட புத்தகம் தான் பைபிள் அப்படின்னு சொல்லப்படுற யூதர்கள் ஃபாலோ பண்ணுற அவங்களுடைய அந்த புத்தகம். இப்போ அந்த புத்தகத்தை தழுவி எழுதப்பட்டது தான் குரான். ஓகே, இது வரலாற்று உண்மை. ஏன்னா இஸ்லாம் தோன்றிய ஆண்டு கிபி 600கள். இப்போது இந்த கதை அப்படியே குரானில் இருக்குது. மை கொஸ்டின் இஸ், குரானை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாரிசாலன் அப்படின்ற இந்த நபர், ஆமாங்க இந்த மாதிரி மோசஸ் வந்தாராம், கடலை ரெண்டாக பிரித்தாராம், அதில் இவங்கெல்லாம் நடந்து போனாங்களாம், இதெல்லாம் நான் எப்படி நம்ப முடியும், நான் ஒரு அறிவியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு இவர் பேசுவாரா, இந்த குரானை படித்து இவர் பேசுவாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிக்கலாமா? இந்த குரானில் 3 இடங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இங்கே இருக்குது. இந்த குரானில் 10ஆம் அதிகாரம் வசனம் 90. We took the children of Israel across the sea. We tookனா யார்? குரானில் ஃபஸ்ட் பர்சனில் பேசியிருப்பாங்க. வீனா இந்த இடத்துல அல்லாஹ். ஓகே, அல்லாஹ் வந்து முகமது நபி கிட்ட இவர் பேசுகிறாரு. அல்லாஹ் டுக் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அக்ராஸ் த sea. அல்லாஹ் இவங்களை கொண்டு போனாருன்னு இவங்க இப்படி பேசி வச்சுருப்பாங்க. ஏன்னா இஸ்லாமுடைய நம்பிக்கை என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸை நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க நம்புவாங்க. அப்போது யூதர்கள் ஃபாலோ பண்ணுற பைபிளும் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணுற பைபிளும் அதனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான் நாங்கள்னு இவங்க நம்புவாங்க. முஸ்லீம்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பைபிளையும் ஜூஸ் ஃபாலோ பண்ணுற பைபிளையும் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணுற பைபிளையும் தழுவி தான் குரான் எழுதப்பட்டிருக்கும். இந்த உண்மை பல பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அப்போது பைபிளில் காட் அப்படின்னு சொல்லப்பட்ட, யெகோவா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜூஸினுடைய கடவுள் குரானில் அல்லாவாக இவர் அடையாளப்படுத்தப்படுவார். நாங்கள் தான் இஸ்ரேலுடைய பிள்ளைகளை அந்த கடலுக்கு கூட நாங்கள் கொண்டு போனோம். ஃபேரோனா அந்த இஜிப்சியன் கிங். Pharaoh and his troops pursued them in arrogance and aggression.
அந்த ஃபேரோவினுடைய ஆர்மி இவங்கள விரட்டினாங்க. பட் ஆஸ் ஹீ வாஸ் ட்ரௌனிங் ஹீ கிரைட். இவன் ட்ரௌன் ஆயிட்டான். யார்? இந்த எகிப்திய மன்னர். ஐ பிலீவ் there is no God except the one the children of Israel believe in. I submit to him. அப்போ குரானுடைய நம்பிக்கைப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள், இந்த ஜூஸ் நம்பின கடவுள் யாருன்னா அல்லாஹ். ஓகே, இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பட் வரலாற்றுப்படி அப்படி இல்லை. வரலாற்றுப்படி இவங்க வணங்கின கடவுள் யெகோவா. ஓகே, பட் இவங்க குரான் இப்படி பேசுறதுனால நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி தண்ணியில் மூங்கும்போது அந்த எகிப்திய மன்னனுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு, நான் தான் உண்மையான கடவுள்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு இதில் போடப்பட்டிருக்கா. அடுத்து அதிகாரம் 20, குரானில் சாப்டர் 20 வசனம் 77. We revealed to Moses, Allah revealed to Moses என்னன்னா, go out at night with my servants and strike a dry path for them across the sea. நைட் டைம் நீ போய் அந்த கடலை போய் ஒரு அடி அந்த அந்த ஸ்டாஃப் வச்சு, அந்த கைத்தடியை வச்சு நீ அடி, அது ட்ரை லேண்டாக மாறி போயிடும். Have no fear of being overtaken and do not be dismayed. Pharaoh pursued them with his armies and was overwhelmed by the sea. இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த கடல் தண்ணி இவனை மேற்கொண்டுருச்சு, இவன் முங்கி போயிட்டான். அடுத்து இன்னொன்று, குரான் அதிகாரம் 26 வசனம் 52. Then we revealed our will to Moses, leave with my servants by night for you will be pursued. நீ நைட் டைம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிரு ஃப்ரம் ஈஜிப்ட், நீங்கள் அங்கேருந்து ஓடி போயிருங்க, ஏன்னா இவங்க உங்களை விரட்டுவாங்க. Pharaoh sent messengers into the cities proclaiming, these people are a puny band. இந்த ஒரு திருட்டு கூட்டம், இந்த ஒரு சின்ன ஒரு கூட்டம், they have enraged us. இவங்க நம்மளை கடுப்பேற்றுறாங்க. and we are a large army on the alert. நம்ம பெரிய ஒரு ஆர்மி, இது ஒரு சின்ன ஒரு கூட்டம். Pharaoh and his people pursued them at sunrise. மோசஸுடைய ஃபாலோவர்ஸ் சொன்னாங்களாம், we shall definitely be caught. இவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க. and we revealed to Moses, வீணா இதில் கேபிட்டலில் போட்டிருக்கு, which is Allah. strike the sea with your staff. It parted each side like a mighty mountain. இந்த ரெண்டு பக்கமும் மோசஸ் அந்த கடலை அடித்த உடனே ஒரு மலை மாதிரி அந்த தண்ணி பிரிஞ்சு நின்றுச்சுன்னு குரான் சொல்லுது. We saved Moses and all his companions and drowned the rest. இது குரானில் போடப்பட்ட வார்த்தைகள். இப்போ நம்மளுடைய பாரிசாலன் ஒரே ஒரு முறை குரானில் இப்படிலாம் போட்டிருக்குங்க, இதெல்லாம் பொய்யுங்க, நான் எப்படி இதை நம்ப முடியும் அப்படின்னு இவர் பேசினார்னா, பேச முடியுமா? ஃபஸ்ட்டு அப்படி ஒருவேளை பேசினார்னா, பேசுகிற அந்த வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதத்தை பற்றி நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அது இங்கே வேறு மாதிரி போய் முடியும். அதனால தான் இவர் இதை பேச மாட்டார். ஆனால் யூதர்களை பேசலாம் அண்ட் கிறிஸ்டியன்ஸை பேசலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு மத வெறி பிடிச்ச ஒரு நபர் தான் இந்த பாரிசாலன் அப்படின்ற இந்த ஒரு நபர். நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேனே, நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். தைரியம் இருந்தால் பைபிளில் பேசப்பட்ட, முக்கியமாக யூதர்கள் ஃபாலோ பண்ணுற அந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹீப்ரு பைபிளில் உள்ள நிறையா விஷயங்கள் குரானில் உண்டு. யூதர்கள் ஃபாலோ பண்ணுற பைபிளை விமர்சனம் பண்ணுற அதே பாரிசாலன் இதை பற்றி பேசுவாரா? பேச முடியுமா? ஃபஸ்ட்டு பேச முடியாது. முடிஞ்சாலும் பேச மாட்டார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தைரியசாலி, ஒரு ரேஷ்னலிஸ்ட், இவர் அதுக்கு லாஜிக் இருக்கான்னு தான் பார்ப்பார். கடல் எப்படிங்க பிரியும்? இது இவங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் இந்த விமர்சனம் நீங்கள் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அதுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் அப்படியே ஆராய்ச்சி பார்த்து தான் நான் பேசுவேன் அப்படின்னா இதையும் பேசுங்க, பேச மாட்டாங்க. அப்போ இது பியூர் வன்மம். நான் இன்னொரு மதத்தை நான் அழிச்சிருவேன், நான் ஒழிச்சிருவேன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுகோலை நீங்கள் உங்களுக்கும் வைக்கணும். உங்களை ஒருத்தன் திருப்பி கேட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சனாதன தர்மம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஹிந்துயிசம். இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை. இதை நீங்கள் அழிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம அரசியலில் வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா விமர்சனம் வைக்கலாம், ஆனால் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது அது பெரிய வார்த்தை. ஸோ திமுகன்ற ஒரு குரூப் அண்ட் தீக்கான்ற ஒரு குரூப்புன்றவங்க இவங்க தமிழ்நாட்டில் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களை மக்கள் இன்னுமே புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க.
ஸோ விமர்சனம் வைங்க, ஆனால் வன்மம் வைக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. ரைட், நன்றி.